காதுல பொடுகா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஆச்சரியப்படுறாங்கங்க. ஆமாங்க, காதுல பொடுகு வரலாம். இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேருக்கு காதில் அரிப்பு மட்டும்தாங்க இருக்கும் நிறைய நாளாக. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காதில் எண்ணெய் ஊற்றுறது, காதில் சோப் போட்டு க்ளீன் பண்ணுறது, நிறையா மருந்துகள் யூஸ் பண்ணி பயன் இல்லாமல் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி இச்சிங் இருக்கிறவங்களுக்கு சம்டைம்ஸ் காதில் இருந்து வெள்ளை வெள்ளையாக தட்டு தட்டாக லீஷன்ஸ் மாதிரி வரும், பொடுகு மாதிரியே வரும். நிறைய பேருக்கு செபோரிக் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லப்படுற கண்டிஷன் இருக்குது. அதாவது காதில் இல்லை தலையில் இல்லை உடம்புல எங்கே முடி இருந்தாலும் அந்த முடி இருக்கிற பகுதிக்கு அந்த ஆயில் செக்ரேட் பண்ணுற சீபம் இருக்குங்க, அதில் வர நோய் தான் செபோரிக் டெர்மடைட்டிஸ். இது எதனால் வருதுன்னா, ஒரு புஞ்சை இன்ஃபெக்ஷனால், க்ளீன்லினஸ் இல்லாதனால. ஸோ நிறைய பேர் தலையில் அரிச்சிட்டு அந்த அரிப்போட காதில் வச்சு நோண்டுவாங்க, அதில் இம்ப்ளான்ட் ஆகும். சம்டைம்ஸ் இது செபோரிக் டெர்மடைட்டிஸாகவே இருக்கலாம். ஸோ இதுக்கு என்ன வைத்தியம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதுதானான்னு கண்டுபிடிச்சிட்டு காதில் இருக்கிற அந்த முடியில் இருக்கிற லீஷன்ஸுக்கு மருந்துகள் கொடுத்து ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு கொடுத்தாலே இது நல்லா ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான லீஷன்ஸ் உங்களுக்கு தெரியாமல் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா கீழே கமெண்ட் போடுங்க. இந்த மாதிரி யாருக்காவது பொடுகு இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ ஸ்கோப் ENT. தேங்க்யூ.